டெய்லர் அக்கா, பார்லர் அக்கா 2 பேராலும் எப்பவுமே பிரச்சனை தான். ஹாய் மக்களே! நான் தான் லினி. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மோசமான வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையில நடக்கிறத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம ஊர விட்டு வெளியூர் வர பொண்ணுங்க ஃபேஸ் பண்ற நெறைய பிரச்சனை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது முக்கியமா அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு 2 பிரச்சனை. பட் பசங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. பட் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த 2 விஷயம் மட்டும் அவங்களுக்கு சரியா அமைஞ்சிருச்சுன்னா, மத்தபடி எல்லா பிரச்சனையும் அவங்க ஈஸியாவே சால்வ் பண்ணிப்பாங்க. அதுல முதல் பிரச்சனை டெய்லர் அக்கா பிரச்சனைங்க. இன்னொன்னு பார்லர் அக்கா. டெய்லரிங் அக்கா என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஊர்ல நமக்கு ஈஸியா டெய்லரிங் பண்றதுக்கு ஆள் கிடைச்சுருவாங்க. நம்ம தெருவுலயே நமக்கு வீட்டு பக்கத்துலயே நெறைய அக்காங்க வந்திருப்பாங்க. ஏன்னா, நம்ம ஊர்ல நெறைய பேர் வந்து டெய்லரிங் வந்து கத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, இங்க எப்படின்னா, வீட்ல வந்து டெய்லரிங் வச்சு பண்ண மாட்டாங்க. கடை தான் போட்டிருப்பாங்க. அது மோஸ்ட்லி ஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க. லேடீஸ் தைக்கிற கடைய தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும், கடையில என்ன சொல்றதுக்கு, ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம போற டைம்ல ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப தோணுமோ அப்பதான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம துணிய குடுத்தோம்னா, 10, 15 நாள் வெயிட் பண்ணி தான் துணிய ஸ்டிச் பண்ணி திரும்ப வாங்குற மாரி இருக்கும். அத விட முக்கியமான ஒரு பிரச்சனை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் ஊர்ல ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸ். ஊர்ல லாஸ்ட் ஏப்ரல் டைம்ல நான் ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸு. நான் வந்து லைனிங் ட்ரெஸ் எதுவுமே எடுத்து குடுக்கல அந்த அக்காகிட்ட. சாரி மட்டும் தான் புடவைய மட்டும் தான் கொண்டு போய் குடுத்தேன். அந்த புடவைய ரிட்டர்ன் குடுக்கும்போது கூட இந்த மாதிரி குடுத்துருந்தாங்க. இந்த மாரி பீட்ஸ் எல்லாம் வச்சு முந்தானைலாம் இதுவும் நான் சொல்லல. நம்ம ஊர்ல ஸ்டிச் பண்ணது. பீட்ஸ் எல்லாம் வச்சு அழகா குடுத்துருந்தாங்க. பிளவுஸ் இந்த டிசைன் நான் எதுவுமே கேட்கல. சிம்பிளா பண்ணுங்கக்கா. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்க சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருந்தேன். பெர்ஃபெக்ட் ஸ்டிச்ல நான் கேட்காமலே இந்த மாரி அழகா டிசைன் வச்சு குடுத்தாங்க. மொத்தமா அந்த புடவை அண்ட் இது அவங்க பண்ண வேலைக்கு அவங்க 175 சம்திங் ரூப்பீஸ் தான் வாங்குனாங்க. எங்க ஹஸ்பண்டோட அம்மா தான் காசு குடுத்துருந்தாங்க. 175 தான் சொன்னாங்க. பட் அதே அளவு பிளவுஸ் நான் குடுத்து இங்க ஸ்டிச் பண்ணது. பெர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் கிடையாது. நான் வேற எதுவுமே லைனிங் எல்லாம் நானே எடுத்து குடுத்தேன். பிளவுஸ் நெக்ல வந்து எந்த ஒரு டிசைனும் கிடையாது. நான் பஃப் ஸ்லீவ்ஸ் மட்டும் தான் வைக்க சொன்னேன். பஃப் ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு நாள் போட்டேன். செகண்ட் டே அத வாஷ் பண்ணி அடுத்த வாட்டி நான் போடும்போது, பஃப் வந்து ஃபுல்லாவே கலஞ்சிருச்சு. என்னால அத ஸ்டிச் கரெக்ட்டா அத மடிப்பு புடிச்சு நான் அயர்ன் பண்ணா கூட, பஃப்போட அந்த ஒரு லுக் எனக்கு கிடைக்கல. இந்த ப்ளவுஸ்ல வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா, பிளெயினா இருக்கு. நெக்ல வந்து பிளெயின் தான். எந்த டிசைனும் இல்ல. இவ்வளோதான். எனக்கு அவங்க எக்ஸ்ட்ராவா குடுத்தது இந்த பஃப் மட்டும் தான். இதுக்கு நான் பே பண்ண வந்து ரேட் எவ்வளவுன்னா 545. 545 குடுத்து இந்த ப்ளவுஸ் நான் தச்சிருக்கேன். இத்தனைக்கும் நான் லைனிங் எல்லாம் எடுத்து குடுத்தேன். ஸோ இங்க எப்படின்னா, கடை போட்டிருக்காங்க, டெய்லரிங் பண்றாங்க அப்படின்னாலே, கண்டிப்பா ரேட் அதிகமா தான் இருக்கும். ட்ரெஸ் வந்து நம்ம அதுக்கு ரெடிமேடே எடுத்துடலாம் ப்ளவுஸ் அந்த மாரி தான் இருக்கும். இங்க ஸ்டிச்சிங்கோட காஸ்ட். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. கண்டிப்பா இந்த அளவுக்கெல்லாம் யாரும் இந்த மாரி சிம்பிளா ஒரு ப்ளவுஸ் பண்ணிட்டு, கண்டிப்பா இந்த அளவுக்கெல்லாம் ரேட் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ டெய்லரிங் இங்க ஆள் செட் ஆகுறது ஒரு பெரிய, பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். 2வது ரொம்ப குடைச்சல் குடுக்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லர் அக்கா அட்ராசிட்டீஸ். அதாவது நம்ம ஊர மாதிரி எங்கேயாவது ஒரு பார்லர்லாம் இருக்காது. இங்க எங்கேயுமே பார்லர் பார்க்கலாம். எல்லா இடமுமே பார்லர் இருக்கும். எங்க வீட சுத்தி மட்டும் மொத்தம் 3 பார்லர் இருக்கு. நான் லாஸ்ட்டா ஏப்ரல்ல வந்து ஊர்லேருந்து வரும்போது ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். உடனே கேட்காதீங்க. அதெல்லாம் பண்ண போனா தானே பிரச்சனை வருது. பண்ணாமலே இருக்கலாம் அப்படி தானே. பியூட்டிஷியன் கோர்ஸ் கத்துக்கிட்டேங்க. அதுக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சுச்சு. என்னாலலாம் அத பண்ணாமலாம் இருக்க முடியாது. சென்னை வந்து கொஞ்ச நாள்லயே ஆரம்பிச்சது. அப்படியே பழகிருச்சு எனக்கு. ஆனா பியூட்டிஷியன் கோர்ஸ் கத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் நெறைய விஷயம் விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேஷியல், பெடிக்யூர், மேனிக்யூர்ன்னு மாசத்துல பாதி நாளும் பார்லர் பக்கம் ஓடுவேன். இப்போ அத கத்துக்கிட்ட பிறகு அதுல இருக்க என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அத யூஸ் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. ஃபேஷியல் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் 1 1/2 இயர்ஸ் ஆயிருச்சு. ஃபேஷியல், பெடிக்யூர், மேனிக்யூர் எதுவுமே போறது கிடையாது. போறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ த்ரெட்டிங்க்காக மட்டும் தான் போறேன். அது கூட லாஸ்ட் ஏப்ரல் நம்ம ஊர்ல வச்சு பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு 2 தடவ தான் இங்க வந்து பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஏப்ரல், மே லாஸ்ட்ல இங்க போம்போது, ஒரு பக்கத்து ஐ எடுக்கும்போது எடுத்துட்டு பார்த்தா, அப்படியே ஷேப் மாத்திட்டாங்க. நேச்சுரலா எனக்கு இருக்கிற ஷேப்பே கிடையாது. ஏதோ ஷேப் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அதே இந்த பக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ மொத்தமா என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பக்கம் ஷேப் மாறிருச்சு. ஏன்னா ஷேப்பே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பார்லர் பக்கம் நான் போகவே இல்ல. அப்படியே ஒரு 1 1/2 மாசம் தாண்டுனதுக்கப்புறம் நல்லா ஹேர் குரோத் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொரு பார்லருக்கு போனா, அந்த அக்கா என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னா, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் லைன்ல என்னோட ஐப்ரோவ ஆக்கிட்டாங்க. அதாவது ஒரு லைன் கண்ண மூடிட்டு கண்ண திறக்கும்போது, கண்ண திறந்து பார்த்தா எனக்கு ஒரே ஒரு வரையில தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் ஐப்ரோ வந்து ஒரு லைன்ல இருக்கு. இவ்ளோ இத விட பெருசா நான் எடுத்துட்டு போனேன். ஐப்ரோ வந்து நல்லா வளர விட்டுட்டு தான் நான் ஐப்ரோ த்ரெட்டிங்க வந்து பண்ணுறதுக்காகவே போனேன். ஸோ போய் கண்ண திறந்து பார்த்தா ஒரு லைன்ல நிக்குது.
சரி அப்புறம் இந்த பக்கத்தையும் அதே மாரி பண்ணிட்டுருக்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப தழும்பு அவ்வளவா தெரியுதான்னு தெரியல எனக்கு. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பிளக் பண்ணும்போது சேர்த்து ஏதாவது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆ ஃபுல்லா பிளட் வர ஆரம்பிச்சுச்சு. இந்த ஷேப் இந்த பக்கத்துல எனக்கு முடியே வளர மாட்டேங்குது. அது பண்ண முடிஞ்சு 1 மந்த் ஆயிருச்சு இந்த இஷ்யூ நடந்து. ஹேர் குரோத்தே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப செல்லெல்லாம் டேமேஜ் ஆயிருச்சா எதுவுமே தெரியல. இப்போ பியூட்டிஷியன் கோர்ஸ் கத்துக்கிட்டனால தெரியும். என்ன பிரச்சனை அங்க ஆகுதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ கண்டமேனிக்கு வளர விட்டுருக்கேன். வளரட்டும். இப்ப எதுவுமே பண்ண வேணாம். ஆ இதுக்காக ஒரு பெரிய பார்லர் போனேன். இப்ப லோக்கல் பார்லர் போறனால தானே உங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பார்லர் போனோம் அப்படின்னா, கிரீன் ட்ரெண்ட்ஸ், நேச்சுரல்ஸ் இந்த மாரி பார்லர் போனீங்கன்னா, கண்டிப்பா ஐப்ரோ த்ரெட்டிங்காக நீங்க போனீங்கன்னா, அவங்க கண்டிப்பா ஃபேஷியல், பெடிக்யூர், மேனிக்யூர் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு ரூ. 3000க்காவது பில்ல போடாம உங்கள வெளிய விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் இல்ல அப்டின்னா, உங்க நம்பரையாவது வாங்கிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்க? அந்த மாரி சர்வீஸ் தான் அவங்களோடதா இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த மாரி பார்லர். ஐப்ரோ த்ரெட்டிங் மட்டும் தானே. மத்தபடி எதுக்கும் போகலையே அப்டின்னு நெனச்சுட்டு போனா, இதான் இந்த மாரி தான் ஆக்கி விட்டாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிருச்சு. எதுவுமே பண்ணாம அப்டியே விட்டுருக்கேன். ஸோ க்ரோ ஆகட்டும்னு பார்த்தா, குரோத் இல்ல. ஏன்னா அவங்க வந்து செல் வந்து டேமேஜ் ஆன மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாரி எடுக்கும்போது சம்திங் அந்த இடத்துல ஏதோ ஆயிருக்கு. ஸோ நான் அப்படியே விட்டுருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஃபில் பண்ணணும்னா ஐப்ரோ பேலட் வச்சு ஃபில் பண்றது. மத்தபடி இப்ப எதுவுமே பண்றதா இல்ல. இங்க அப்படிதான். எப்படின்னா, நெறைய பேர் கஸ்டமர்ஸ் நெறைய வரனால, அவங்களுக்கு வந்து இந்த சின்ன விஷயத்துக்கா நம்ம போனோம் அப்படின்னா, பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நம்ம ஐப்ரோ பண்ணும்போது அவங்களுக்கு வேஸ்ட் ஆகுற அந்த டைம்ல, ஒரு பெடிக்யூர், மேனிக்யூர் பண்றதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்கள தான் பார்ப்பாங்களே தவிர, இத டக்குன்னு முடிச்சுட்டு அப்படின்னா பொறுமை இருக்காது அவங்களுக்கு. இத டக்குன்னு முடிச்சுட்டு, அடுத்த கஸ்டமர பார்க்கணும். அந்த மாரி தான் இருப்பாங்க. பட் நம்ம ஊர்ல எப்படின்னா, நெறைய பேர்லாம் பார்லருக்குலாம் போக மாட்டாங்க. ரேரா தான். நம்ம போம்போது எப்ப போனாலுமே பார்லர் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ அவங்க பொறுமையா பார்த்து நம்மள இது பண்ணனால, எனக்கு அங்க எந்த இஷ்யூவும் வரல. பட் இவங்கலாம் ரொம்ப பிராக்டிஸ்ல இருக்கவங்களா தான் இருக்கும். ஆனா அவங்க பட் கஸ்டமர்ஸ்ட்ட டீல் பண்ற விதமே கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். ஏன்டா இவங்க ஐப்ரோக்காக எதுக்குடா வராங்க? அந்த மாரி தான் நம்மள வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப கொடைச்சல் குடுத்துட்டு இருக்க விஷயம். கண்டிப்பா இது நெறைய பொண்ணுங்களுக்கு இருக்கும். ஏன்னா எது இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா டெய்லரிங் பிரச்சனை இங்க நெறைய பேர் இருக்கும். ஏன்னா ஸ்டிச் பண்ண போம்போதே சொல்லுவாங்க. குடுத்து 10 நாளாவது, 15 நாளாவது இன்னும் தரமாட்டேங்கிறாங்க. ஸ்டிச்சிங்கும் கரெக்ட்டா இருக்காது. இந்த 2 இஷ்யூ வந்து நம்ம ஊர்ல சுத்தமா கிடையாது. இங்க ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. இந்த 2 இஷ்யூ தான். இதுல உங்களுக்கு யாருக்காவது இந்த மாரி இருந்துச்சுன்னா, என்ட்ட சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம ஊர விட்டு வரவங்க, துணி தைக்கணும்னா ஊருக்கு போம்போது மொத்தமா தூக்கிட்டு போய் தச்சுட்டு, மொத்தமா திரும்ப கொண்டு வந்துருங்க. அதுதான் பெஸ்ட்டு. நான் இனி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போறனால தூக்கிட்டுலாம் போய் தைக்கிறது கஷ்டம். அந்த வருஷம் முடிவுல போம்போது ஏதாவது துணி இருந்துச்சுன்னா, அத தூக்கிட்டு போய் வந்து தச்சுட்டு வரலாம். பட் எப்படி பார்த்தா டெய்லரிங் ஓகே. பார்லர் வந்து கஷ்டம் தான். ஸோ தெர்ல. அப்படியே சமாளிச்சு கொண்டு போ வேண்டியது தான். ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு இந்த கன்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே!